நம்ம இன்றைக்கி கேப்சிகம் மசாலா செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப குறைவான எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு லவங்கம் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ குடமிளகாவும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கணும். குடமிளகா வந்து நல்லா பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எண்ணெயும் அதிகமாக ஊற்ற மாட்டோமா. அதே மாதிரி ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து நம்ம செஞ்சு எடுக்கிற வரைக்குமே சிம்மில் தான் வச்சு செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். அப்போ வந்து எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. குடமிளகாவும் சீக்கிரம் வெந்துடும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குறைவான எண்ணெய் சேர்க்கும் போது மிளகாய்த்தூளும் அதிகமாக போட்டுருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து கலரி எடுத்திங்கன்னா மிளகாய் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வறுத்து பொடி பண்ணின வேர்க்கடலை இது நம்ம இஷ்டம் தாங்க, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலரி எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் குடமிளகா மசாலா குறைவான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.